வேர்ல்டு எமர்ஜென்சி மெடிசன் டே 2024 முன்னிட்டு சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் V3 ஈவெண்ட் இணைந்து நடத்தும் வேர்ல்டு எமர்ஜென்சி மெடிசன் டே முன்னிட்டு சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு நடைபெற்றது. இந்த சாலை விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணியை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் முத்து சரவணகுமார், டாக்டர் பிரேமா, V3 ஈவெண்ட் நிர்வாக இயக்குனர் விவேகா யோகராஜ், சரவணப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனர் செல்வகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியானது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு தொடங்கி ஃப்ரோசோன் மால் பகுதியுடன் திரும்பி மீண்டும் சரவணம்பட்டி சிக்னல் பகுதி வழியாக சென்று மீண்டும் டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு வந்தடைந்தது. இந்த சாலை விபத்து குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நிகழ்ச்சியில் டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இலவச டி-ஷர்ட்ஸ் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த அவசர சிகிச்சையோட அவேர்னஸ் எல்லா ஹாஸ்பிட்டலும் எல்லா மருத்துவமனையும் சேர்ந்து இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய காப்பாற்றப்படக்கூடிய உயிர்கள், ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம். அதாவது சில உயிர்களை அந்த கோல்டன் ஹவர் சொல்லக்கூடிய 40 நிமிடத்துக்குள்ளே ஒரு டாக்டர் பார்த்து சரியான வைத்தியம் பண்ணி உயிர்காக்கும் சிகிச்சை கொடுத்தாருன்னா அந்த உயிரை காப்பாற்றிடலாம். அதான் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட்டு. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நிறையா உயிர்களை காப்பாற்றுங்கிறதுக்காக நம்ம சரவணம்பட்டியில் உள்ள முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்று இந்த வாக்கத்தானை வெற்றிகரமாக முடித்து நிறைய வாலண்டியர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் டீம் வந்திருந்தாங்க. டாக்டர்ஸு குறிப்பிட்டு சொல்லப்போனால் நான் டாக்டர் முத்து சரவணகுமார், தலைமை எலும்பு முறிவு மருத்துவர். அவர் மிஸ்டர் செல்வகுமார், ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர். அப்புறம் டாக்டர் பிரேமா ரேடியாலஜிஸ்ட், அவங்க மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் முத்தூஸ் ஹாஸ்பிட்டல். அப்புறம் இந்த ஆக்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதை உருவாக்குனது டாக்டர் சாஜிதான்னு சொல்லி அவங்க தான் அந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபவுண்டர். அப்புறம் டாக்டர் செந்தில் பிரகாஷ் கலந்துக்கிட்டார். டாக்டர் இனியவன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கன்சல்டன்ட் வந்தார். அப்புறம் டாக்டர் சுஷில் கண்ணா கார்டியாலஜிஸ்ட். அப்புறம் டாக்டர் ஞானசெல்வம் சீனியர் நியூராலஜிஸ்ட். அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி எலும்புமுறிவு மருத்துவர். இது மாதிரி பல மருத்துவர்கள் நம்ம மருத்துவமனையில் ரொம்ப ஆக்டிவாக கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்மளோட சிங்கானூர் கிளையிலேருந்து டாக்டர் தீபக் வந்திருந்தார். தீபக் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் முத்தூஸ் குரூப் ஆர்த்தோக்கு. அப்புறம் டாக்டர் கணேஷ் தீபக் வந்திருந்தார். அப்புறம் டாக்டர் யோகதீபன் வந்திருந்தார். நிறைய டாக்டர்ஸ் கலந்துக்கிட்டு இதை ரொம்ப வெற்றிகரமாக இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த மக்கள் சேவை மக்களை சேர வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். என்றென்றும் முத்தூஸ் மருத்துவமனை மக்களுக்காக போராடும் என்பதை உங்களிடம் உறுதியளிக்கிறேன்.